புதியகம் தொலைக்காட்சி மற்றும் திருநெல்வேலி அருண்லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இணைந்து ஆரோக்கியம் ரன் ஃபார் ஹெல்த் 100% வாக்களிக்கும் விழிப்புணர்வு குறித்த தூத்துக்குடி மாரத்தான் 2026 டைட்டில் ஸ்பான்சர் அருண்லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், co-presented by தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், powered by எடிசன் கார்டியாக்கர் சென்டர் திருச்செந்தூர், தி கிரேட் ஷாப்பிங் பேலஸ் வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் தூத்துக்குடி, அசோசியேட் ஸ்பான்சர் DCW லிமிடெட் சாகாபுரம், கிரேஸ் இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் தூத்துக்குடி, வேல்ஸ் வித்யாலயா CBSE ஸ்கூல் தூத்துக்குடி, நிஷா ஃபவுண்டேஷன் குடிபோதை மற்றும் மறுவாழ்வு மையம் தூத்துக்குடி, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிரிண்ட் மீடியா பார்ட்னர் தினமலர் திருநெல்வேலி, டிஷர்ட் பார்ட்னர் வால்ட்ரஸ் மற்றும் மீடியா பார்ட்னர் புதிய தலைமுறை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை பற்றி சொல்லி எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். எல்லோரும் வர்றாங்க. இது எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்கள் இதில் டீம்லேருந்தே ஒரு 30 பேர் போல் வரோம். நாங்கள் ஒரு கேம்ஸ்வில் அகாடமியில் இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் அகாடமியில் எல்லோரும் சொல்லி எல்லாருமே ஒரு 30 பேர் போல் வர்றதுக்கு நாங்களும் ரெடி பண்ணிக்குவோம். எங்களால் முடிஞ்ச எல்லா விதத்துலேயும் எல்லாருக்கும் நாங்கள் குரூப்பில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி எல்லாரையும் வர்றதுக்கு நாங்களும் என்கரேஜ் பண்ணியிருக்கோம். எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. அதுக்கான விழிப்புணர்வு தான் இந்த மராத்தான். எல்லோரும் இதை கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நல்ல ஒரு காலையிலே நல்ல ஒரு முயற்சியாக இருக்குது எல்லோரும் பங்கெடுக்கிறது. கவர்மெண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணுறோம். இங்கே வரும்போது ஃப்ரெண்ட் பார்த்தாங்க, VOC காலேஜில் அந்த போஸ்டர் இருக்கிறத சொல்லிட்டு எங்கள்கிட்ட அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அப்புறம் நாங்களும் பார்த்துட்டு நல்லாயிருக்கே, மாரத்தான் போன மாதிரி இருக்கும், எலெக்ஷனுக்கு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்புறம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு நான் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு சரி ஓகே டிசைட் பண்ணோம். என்னோடய பேர் அபிநயா. நானும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தூத்துக்குடியிலேருந்து தான் வரேன். இங்கே VOC காலேஜில் வந்து போஸ்டர் வச்சுருந்தாங்க மேரத்தான் அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தூத்துக்குடியில் நோட் பண்ணேன். ஸோ எதுக்குன்னு பார்த்தா எலெக்ஷன் ஓட்டிங் 100% எல்லோரும் ஓட் பண்ணோம் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். 100% ஓட்டிங் வந்து எல்லோரும் இருக்கணும். நான் வந்து இதோட செகண்ட் டைம் ஓட் பண்ணுறேன். ஸோ மேரத்தான் இது கண்டக்ட் பண்ணுறது வந்து தூத்துக்குடியில் நான் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து வந்திருக்கேன். மேரத்தான் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கூட. ஸோ அஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக மேரத்தான் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, எல்லாருமே வந்து வீட்டில் சும்மா இருக்கிறோம். நாங்களுமே சம்டைம் சும்மா இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணும், நமக்கு சுகர், ப்ரெஷர் எல்லாமே வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம நடக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஸோ அதை பொறுத்து நம்ம லைஃப் ஸ்டைலையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ தென் இந்த புதியுகம் அண்ட் புதிய தலைமுறைக்கு வந்து நாங்கள் இதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். மாரத்தானோட முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, 100% எல்லாத்துக்கும் வாக்குரிமை வந்து கட்டாயமாக மக்களாகிய ஒரு தனிப்பட்ட குடிமகனை வந்து 100% வாக்குரிமை வந்து அளிக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வுக்காண்டி தான் மாரத்தானை வந்து நடத்துகிறாங்க. இதனால் என்னென்ன பயன் கிடைக்குன்னா, உடல் ஹெல்த்தியாக இருக்கும், உடல் பருமனை குறைக்கலாம், இயற்கையான முறையில் வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக ஃபிட்னஸ் வச்சுக்கிடலாம். இன்னொன்று டாக்டரை தேடி மாத்திரை மருந்தோ இந்த மாதிரி நோய் நொடியோ அந்த மாதிரி எஃபெக்ட் எதுவுமே ஏற்படாமல் இருக்கும். இதனால் எல்லா மக்களுக்கும் இந்த மாரத்தான் மூலமாக நம்மளுடைய ஓட்டு எவ்வளோ முக்கியத்துவம் என்பதையும் தெரிஞ்சுக்கிடலாம். உடல் ஹெல்த்தியாக இருக்குங்கிறத எல்லாத்துக்குமே விழிப்புணர்வு மூலமாக எல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம். அதனால் இந்த மாரத்தான் வந்து நடந்துக்கிட்டு நாங்கள் அவ்வளோ பேர் எங்கள் கிராம மக்கள் மகிழமுறம் கிராமத்தை சார்பாக நாங்கள் அவ்வளோ பேரும் கலந்துருக்கோம். நான் வந்து மண்டபம் கேம்ப், நான் ஸ்ரீலங்கா, இங்கே வந்து 18 வருஷம் ஆகுது. என் பேர் வந்து மஞ்சுளா மேரி. நான் வந்து இப்போ ஒரு 6 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த இது வந்து வாக்களிப்பு இதுக்காக ஒரு விழிப்புணர்வு. மற்றது இது வந்து உடல் நலத்துக்கான ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம். வயசு வித்தியாசம்லாம் இல்லை, எல்லாருமே இதில் வந்து கலந்துக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், எனர்ஜியாக இருக்கலாம். இதில் இவங்க ஓடணும் அவங்க ஓடணும் இல்லை. அதிகமாகவே இப்போ வந்து வந்து உமன் வந்து இதில் அதிகமாக கலந்துக்க மாட்டாங்க. இப்போ அதிகமான உமன் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் நடக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஒரு அவேர்னஸ் ஃபார் ஓட்டிங் எல்லாம் நம்ம வந்து பண்ணணும்.
எல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன வருஷம் வருஷம் இது வந்து எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் நடக்குதுங்க சார். ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கலந்துக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. புதியகம் தொலைக்காட்சி மற்றும் திருநெல்வேலி அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இணைந்து நடத்துகிற இந்த மேரத்தான் ரன் ஃபார் மேரத்தான் 100 வாக்குறுதி நடத்துகிற மேரத்தான் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குது. 2025 காட்டிலும் 2026 அப்படி டபுள் மடங்கு பெரிய மாஸ் இருந்துருக்கு. இது பெரிய ஹைலைட் இன்றைக்கி தூத்துக்குடியில். இப்போ ஓட்டு போடுறோம்னா இப்போ ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த பஸ் நமக்கு அடுத்த 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் கிடைக்கும். இந்த ஒரு ஓட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் அடுத்த 5 வருஷம் தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் கண்டிப்பாக அனைவரும் நம்ம 100% வாக்களிக்கிறத கவர்மெண்ட் வலியுறுத்துது. அதுக்கு விழிப்புணர்வாக அந்த புதிய தொலைக்காட்சி வந்து இந்த மாதிரி மரத்தை நடத்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க. அமோக வரவேற்பு இருக்குது. இந்த மாதிரி மரத்தான் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் ஊர் தூத்துக்குடியில் கண்டிப்பாக நடத்தணுங்கிறத எங்களோட வேண்டுகோளாக எடுத்துக்கிறோங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க முன்னே எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேலையில் எல்லாருமே அறக்க பறக்க இருக்கிறோம். அதனால் எக்ஸசைஸோ இல்லை யோகாவோ ஒரு மெடிடேஷனோ ஒரு ரன்னிங்கோ ஏதோ ஜாகிங்கோ பண்ணணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே நமக்கு ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் கண்டிப்பாக நம்ம அதை ஒதுக்கி தான் ஆகணும். ரன் ஃபார் ஹெல்த், ஏன்னா தன்னோட உடம்போட ஆரோக்கியத்துக்காண்டி அது என்னென்னா கண்டிப்பான முறையில், ஏன்னா நான் இது கூட என்ன அப்படின்னா காலைல வந்தவுடனே பார்த்த உடனே என்னென்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா இருக்குமே. ஏன்னா திருநெல்வேலி ஒவ்வொரு மாவட்டமாக நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. இது தூத்துக்குடியில் வருஷத்தில் ஒரு தடவை வச்சா இன்னும் மிக ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக இன்னொன்று இந்த சட்டமன்ற தேர்தல் வருது. இந்தாட்ட என்னென்னா அவங்கவுங்க ஓட்டை பதிவு பண்ணிடணும். இன்னொன்று 100% எப்படியும் இந்தாட்ட கண்டிப்பாக 100% கன்ஃபார்மாக பதிவு பண்ணுவாங்கன்னு மக்கள் நான் நம்புகிறேன் மொத்தத்தில். இன்னொன்று ஒரு மனிதரும் உடற்பயிற்சி செய்வது அவசியம். தினமும் நம்ம உடற்பயிற்சி பண்ணணும். அதை தொடர்ந்து செய்யணும், இடையில விட்டுறக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணமான விஷயம் இந்த மாரத்தான்ங்கிறது வந்து ஒரு தொடர்ந்து 10 கிலோமீட்டர் நம்ம ஓடணும். 10 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா ஒரு நல்ல முயற்சியும் பயிற்சியும் தினசரி பயிற்சியும் இருக்கிறவங்க தான் அதில் வெற்றி பெற முடியும். இந்த மாரத்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை கம்ப்ளீட் பண்ணுறதே சாதனை தான். இந்த நேரத்தில் 100% வாக்களிப்பது பற்றிய விழிப்புணர்வையும் நம்ம வச்சுருக்கிறோம். ஒரு வாக்கு என்பது ஒரு நல்லவரை ஆட்சிக்கு கொண்டு வரும், ஒரு கெட்டவரை வீட்டுக்கு அனுப்பும், நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதனால் ஒரு மனிதரும் வாக்களிக்கணும், நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டணும். அது ஒரு பெரிய ஆயுதம். அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். நல்லவர்களை தேர்ந்தெடுத்து மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மரத்தான் வந்து பொதுவாக எல்லாருமே வாக்களிக்கணுங்கிறத முன்னிறுத்தி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து தூத்துக்குடியில் நான் ஓடுறேன். யூஸ்வலாகவே நான் நிறைய இடங்களில் ஓடி இருக்கிறேன். பட் இங்கே வந்து பொதுமக்கள் குழந்தைங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு பக்கம் வந்து ஓட்டு போடணுங்கிறதுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ், இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து உடல் நலத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டேக் கேர் பண்ணணும். இது வந்து ஒரு பக்கம் வந்து என்டூரன்ஸ் டெஸ்டிங், இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே வந்து உங்கள் உடல் தகுதி இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கும் இருக்கும். அண்ட் இது வந்து உண்மைக்கே ஒரு ஹெல்த் அவேர்னஸாகவும் இருக்கும் இந்த ஓட்டம் நடத்துகிறது வந்து.
வீரர் வீராங்கனைகளும் ஓடி முடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில் பரிசளிப்பு விழா நடக்க போது யார் பரிசு வாங்க போகிறாங்கன்னு உங்களை மாதிரி நானும் ஆவலாக இருக்கேன். வாங்க பார்க்கலாம். Run for health, 100% voting. Run for health. ரன் ஃபார் ஹெல்த். Run for health. ரன் ஃபார் ஹெல்த். புதியுகம் தொலைக்காட்சியும் அருண் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கிய இந்த மாபெரும் மாரத்தான் நிகழ்வுக்கு வந்திருந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இதுவரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பல மாரத்தான் நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம். தூத்துக்குடி எல்லா மாவட்டத்தையும் மிஞ்சிவிட்டது. இந்த மாரத்தான் என்ற நிகழ்வை எடுத்துக்கொண்டாலும் மாரத்தான் எப்படி என்றது வந்தது அப்படி என்றால் அது ஒரு செய்தி சொல்லக்கூடிய ஒரு போர் வீரன் கொண்டு வந்தது. பின்னாளில் அது மாரத்தானாக மாறியது. பொது காலத்திற்கு முன்பு 450 வருடங்களுக்கு முன்னாடி ஏத்தன்ஸ் நகரத்தை படையெடுக்க வந்த பாரசீகர்களுக்கும் கிரேக்கத்துக்கு நடந்த சண்டையில் இப்படி ஒரு சண்டை மூண்டு விட்டது என்பதை தெரிவிப்பதற்காக வைடிபிடிஸ் என்ற ஒரு போர் வீரன், அவன் போர் வீரனு கூட ஒரு தபால் அஞ்சல் செய்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியவன். அவர் என்ன செய்கிறார்னா ஓடி ஓடி போர் வீரர்களை திரட்டுவதற்காக ஓடுகிறார். அப்படி போர் வீரர்களாக இப்படி ஒரு போர் நடக்கிறது, நம் தேசத்தை காப்பாற்ற வேண்டும், நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுப்பதற்காக ஓட்டமாக செய்திகளை கொண்டு சேர்க்கிறார். அப்படி செய்திகளை சேர்த்து அந்த செய்தி கேட்டு மக்கள் திரண்டு வந்து கிரேக்க நாட்டை காப்பாற்றுவதற்காக போரிட்டு மாரத்தான் என்ற இடத்தில் அந்த போரின் வெற்றியை குறிக்கிறது. அந்த வெற்றியை திரும்ப ஏதென்ஸ் மக்களுக்கு சொல்வதற்காக திரும்ப ஓடுகிறார். ஒவ்வொரு இடமாக போய் நாம் ஜெயித்து விட்டோம் என்று அறிவிக்கிறார். இதை அடிப்படையாக கொண்டுதான் பின்னாளில் இதை ஒரு போட்டியாக விளையாட்டாக அறிவிக்கிறார்கள். விளையாட்டுக்கு வயது இல்லை, எப்போ வேண்டாலும் விளையாடலாம். நீங்கள் ஆரோக்கியத்தோடு விளையாடினால் எந்த மருத்துவமும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். இதில் பங்கு பெற்று பரிசு வாங்குவதற்கு அனைவருக்கும், இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வழங்குநர்கள் அனைவருக்கும் புதியுகம் தொலைக்காட்சியின் சார்பாக என்னுடைய நன்றியும் வணக்கங்களும். வாழ்க. நன்றி. உற்சாகத்தோடு இந்த மராத்தான் போட்டியிலே கலந்து கொண்டு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வாங்கவிருக்கிற பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதிக்க வயது தடையில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கி 2025ஆம் ஆண்டில் லக்னோவில் நடைபெற்ற 69வது தேசிய அளவிலான போட்டியில் 16 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான நீளம் தாண்டுதல் பிரிவில் தங்கம் வென்று சாதனை படைத்திருக்கிற இம்மண்ணின் மகள். என் பேர் தன்யா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். நான் சுபியா வித்யாலயம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் நேஷ்னல் மெடலிஸ்ட் அண்ட் நேஷ்னல் ரெக்கார்ட் ஹோல்டர். நான் 4 இயர்ஸாக ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஸ்டேட் மெடல் பண்ணுறதுக்கு 3 இயர்ஸ் ஆணுச்சு. 3 இயர்ஸில் என்னால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெடல் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சிச்சு. என்னோடய 4th இயரில் தான் நான் ஒரு ஸ்டேட் மெடல் ஆரம்பித்தேன். ஒரு நேஷ்னல் மெடல் வித் நேஷ்னல் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு என்னோடய ஃபுல் ரீசன் என்னோடய கோச் அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் தான். நான் ஹை ஜம்பில் 1.67 மீட்டர்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய லைஃப் டைம் கோல் ஒலிம்பிக்ஸ் போகணும், ஒலிம்பிக்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் என்னோடய ஃபுல் ஆம்பிஷனாக இருக்குது. அதுக்காக நான் எஃபர்ட்ஸ் போட்டு இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும். நான் என்னோடய ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் லாஸ் பண்ணது. வெயிட் லாஸ்க்காக நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி நான் நல்ல ஃபுட்டி, ஆனால் ஸ்போர்ட்ஸுக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெடலிஸ்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் தூத்துக்குடி வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு ஸ்டேட் மெடலிஸ்ட், ஒரு நேஷ்னல் மெடலிஸ்ட், நேஷ்னல் ரெக்கார்ட் ஹோல்டர் ஆனேன். வித்தவுட் மை பேரண்ட்ஸ் ஹோப் இது ஒரு இம்பாசிபிள் திங் தான். அதனால் என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். நான் இன்றைக்கி ஒரு மேரத்தானுக்கு சீஃப் கெஸ்ட்டாக என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அது என்னோடய பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். என்னோட பெரியவங்க, என்னோடய லைஃப்பில் நல்லா செட்டில் ஆனவங்க, சூப்பர் பர்சன்ஸோட கூட நின்று என்னை பேச விட்டாங்க.
ஈவன் ஒரு 9th ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி பேச விட்டது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக அண்ட் என்கரேஜிங்காக இருக்கும். என்னோடய ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லா சைட்லேயுமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் என் ஸ்போர்ட்ஸ்னால தான் நான் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக கூட வந்திருக்கேன். என்னை ஹானர் பண்ணி பேசினாங்க. இது எல்லாமே என்னோடய ஸ்போர்ட்ஸ்னால தான். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஈவெண்ட்டை நடத்தின ஆர்கனைசர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் முக்கியம். வின்னிங் ஆர் லூசிங் அது வந்து நெக்ஸ்ட்டு தான். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படியோ ஃபினிஷிங் லைனை நீங்கள் எல்லாம் டச் பண்ணிட்டீங்க. ஸோ ஹாப்பி அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு த வின்னர்ஸ். கலந்து கொண்டாலே வெற்றி என்ற இலக்கோடு வெற்றி பெற்றிருக்கின்ற அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக தேர்தல் விழிப்புணர்வு குழு சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 100% வாக்காளர் விழிப்புணர்வை முன்னிட்டு நடைபெற்றிருக்கின்ற மரத்தான் போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற அனைவரும் தங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பெற்றோர்களிடமும் நண்பர்களிடமும் எல்லோரிடமும் சென்று வாக்களிக்க வேண்டும் என்கின்ற தீமை எடுத்து செல்ல வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் வாக்காளர் குழு சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பரிசளிப்பு விழாவானது தற்பொழுது நடைபெற இருக்கிறது. சமூக விழிப்புணர்வுக்கான பல்வேறு முன்னெடுப்புகளை புதியுகம் தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஆரோக்கியம், ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பு குறித்தான விழிப்புணர்வு தூத்துக்குடி மாரத்தானில் பல்வேறு முன்னெடுப்புகளை புதியுகம் தொலைக்காட்சி எடுத்திருந்தது. அந்த வகையில் ஆரோக்கியம், உடல் மேம்பாடு, சமூக நலத்துறை மற்றும் இதே போல 100% அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கோடு இந்த மாரத்தான் நிறைவு பெற்றிருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறோம். டைட்டில் ஸ்பான்சர் அருண்லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், co-presented by Tamil Nadu Mercantile Bank, powered by Edison Cardiac Care Center, Tiruchendur, the Great Shopping Palace, Velavan Hypermarket, Thuthukudi, associate sponsor DCW Limited, Sahapuram, Grace Engineering and Polytechnic College, Thuthukudi, Wales Vidyalaya CBSE School, Thuthukudi, Nisha Foundation, Kudibodai மற்றும் மறுவாழ்வு மையம், Thuthukudi, SRM Institute of Science and Technology, print media partner தினமலர் திருநெல்வேலி, T-shirt partner வால்ரஸ் மற்றும் மீடியா பார்ட்னர் புதிய தலைமுறை.